75 வருஷமா பாரம்பரியம் உள்ள ஒரு கட்சி. பிறப்பாலே நாங்களாம் அரசியல்வாதிகள், அவங்கள மாதிரி பொழப்புக்கு அரசியல்வாதி கிடையாது. அப்படி 75 வருஷம் ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு பெரிய தகுதி வாய்ந்த கட்சி அப்படின்னா எதுக்கு அந்த கட்சி மட்டும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை சொல்லிட்டு ஆட்சி கலைப்பு ஏற்பட்ட ஒரே கட்சி 75 வருஷத்துல நீங்க சொன்ன மாதிரி ஒரே கட்சி அது. அப்படி ஒரு நல்ல கட்சியா இருந்தா ஏன் பேக் டு பேக் வின் பண்ணல? மக்கள் அந்த ஆதரவை கொடுக்கல. ஒரு தடவை இப்ப கொடுத்திருக்காங்கன்னா ஏடிஎம்கே வந்து பேக் டு பேக் எல்லாம் வின் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஆளுநர் ஆட்சியும் ஏற்படல. எம்ஜிஆர் அவர்கள் பீரியட்ல கூட என்னன்னா பெரும்பான்மை காட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை ஆட்சி கலைப்பு ஏற்பட்டிருக்கு. ஒரு தடவை மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க, அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்காம இல்ல, ஆதரவு கொடுத்து செக் பண்றாங்க. ஓகே, நீ அதாவது அந்த கட்சி பண்ணும்போது அந்த கட்சி ஒண்ணு பண்ணும்போது உனக்கு ஒரு ஆதரவு தார, ஆனா நீ ஏதாவது பண்றியான்னு பார்த்தா நீ எதுவுமே பண்ணல அப்படிங்கும் போது திரும்பவும் அங்கதான் போறாங்களே தவிர அப்படி இல்லாட்டும் இன்னொரு சான்ஸ் கூட அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனா உனக்கு எப்படி 2 தடவைக்கு அப்புறம் தான் கொடுக்குறாங்கன்னா அப்ப எந்த லெவல் நீ பேசுறதெல்லாம் உண்மை அப்படின்னு நினைக்கிறேன். சொம்பு அடிக்கலாம் ப்ரோ, அதாவது அந்த கட்சியில இருந்து சொம்பு அடிக்கலாம், தப்பு இல்ல. அதுல பொறுப்புல இருக்கீங்க, ஒரு பதவிக்கு ஆசைப்பட்டீங்க, தப்பு இல்ல. ஆனா இந்த லெவலுக்கு அடிக்கப்படாது ப்ரோ. டம்மு டும்மு டும்மு டங்கு டும்முன்னு கேக்குது.